இந்த மண்ணில் வாழுற எல்லா உயிரினங்களுக்குமே பார்த்திங்கன்னா மனிதாபிமானம் அப்படின்றது உண்டு. மனுஷங்களை தவிர கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வரப்போகிறதில்ல. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்க. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில வழிகளுக்கு என்றைக்குமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது. உலகத்தில் நிரந்தரம் அப்படின்றது எதுவும் இல்லை. ஒவ்வொரு சோகமும் துன்பமும் நம்ம வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தர்றவங்க தான். இது ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரகசியம் நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் புரியாமலே போயிடும். கை தவறிட்டுனா பொருள் உடைஞ்சிருமே அப்படின்னு யோசிக்கிறவங்க வாய் தவறுனா மனம் உடையும் அப்படின்றத யோசிக்கிறதே இல்லை. வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசியிருக்கீங்க அப்படின்றத விட நீங்கள் சொன்னதை அவங்க எந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத கவனித்து பேசுங்க. உங்களை விமர்சனம் பண்ணுறவங்கள பார்த்து பயப்படாதீங்க. உங்களை பார்த்து பயந்தனால தான் அவங்களே உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களை வீழ்த்த நினைக்கிறவங்க பயன்படுத்துகிற ஆயுதம் உங்களோட மனசை சிதைக்கிறது தான். நீங்கள் மனசால தெளிவாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. நம்ம போகிற பாதைகளில் 1000 தடைகள் இருக்க தான் செய்யும். ஒருவேளை நீங்கள் போகிற பாதையில் தடை இல்லை அப்படின்னா அது உங்களுக்காக போடப்பட்ட பாதை இல்லை, வேற ஒருத்தங்களுக்காக போடப்பட்ட பாதை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கஷ்டங்களை பார்த்து கலங்கி நின்றாதீங்க. கஷ்டத்தை மட்டும் நம்ம சந்திக்கல அப்படின்னா நம்மளுக்கு போராடுற எண்ணமே இல்லாமல் போயிடும். உங்களோட முயற்சிகளை ஏளனம் செய்கிறவங்க கிட்ட இருந்து எப்போவுமே விலகி இருங்க. நீங்கள் சந்திக்கிற சோதனை கடந்து வெற்றி பெறணும் அப்படின்னா பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேன் அப்படின்ற பிடிவாத குணத்தை வளர்த்துக்கோங்க. பிற தடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருக்கலாம். அதுக்காக உங்களுக்கான சின்ன தடத்தை பதிக்கிறதுக்காக ஒருபோதும் தயங்காதீங்க. விதியை நம்பிட்டு இருக்கவங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதில்ல. அதே மாதிரி தன்னம்பிக்கையை துணையா வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்னைக்குமே தோத்ததில்லை. எதுக்கும் தயாரா மன உறுதியோடு இருங்க. எதுக்கும் தயாரா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து தான் இன்னைக்கு பல வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. தோல்வி அடைஞ்சிட்டா அதுவே முடிவு அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச எல்லாருமே தோல்வியை ஒரு முடிவா இல்லை, அதை ஒரு பெரிய தொடக்கமா பார்த்தவங்க அப்படின்றத இங்க மறுக்க முடியாத உண்மையும் கூட. கவலைப்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே முடிவுக்கு வரப்போறது இல்லை. உங்களோட பிரச்சனையை கூட உற்சாகமா எதிர்த்து போராடுங்க. நீங்க சீக்கிரமாவே வெற்றி பெற்றலாம். கண்டிப்பா நீங்க வெற்றி அடைகிறதுக்கு அது ஒரு உறுதுணையா இருக்கும். பிரச்சனை எதுவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க சந்திக்கிற பிரச்சனை சிறுசோ பெருசோ அதை நீங்களே தனியா சமாளிக்க பழகிக்கோங்க. அப்பதான் உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட பலவீனத்தை குறைச்சிக்கிட்டு பலத்தை பார்த்தீங்கன்னா பெருக்குங்க. எத்தனை முறை தோத்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்யறதுதான் வெற்றியோட வழியே தவிர பாதியில விட்டுட்டு பயந்து ஓடுறது கிடையாது. ஒரு காரியத்தை உங்களால செஞ்சு முடிக்க முடியாம போனா கூட பரவாயில்ல, ஆனா அதை முயற்சி செய்து பார்க்க தவறிடாதீங்க. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறது மூலம் இந்த உலகத்தையே உங்களால மாத்திவிட முடியாது தான். ஆனா நீங்க உதவி செய்யற அந்த ஒருத்தங்களோட உலகத்தை உங்களால மாற்ற முடியும் அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். உங்களோட உற்சாகத்தை எப்போவுமே பார்த்தீங்கன்னா குறைய விடாதீங்க. உங்களோட ஆற்றல் தான் உங்களோட குறிக்கோளை நீங்கள் அடைகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். உங்களோட பலத்தை கண்டு பயப்படுறவங்க உங்களோட பலவீனங்களை கண்டறிய ஆவலாக இருப்பாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட பலத்தை இன்னும் மேலும் அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பலவீனங்களை யாருக்கும் தெரியாம உள்ளடக்கி வச்சுக்கோங்க. தன்னால எது முடியும் எது முடியாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட மிகப்பெரிய பலம். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைச்சிரும். நீங்க தூக்கி எறியப்படும் போது வருந்தாதீங்க. தூக்கி எறியப்படும் போது தான் சிறகை விரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கி. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எதிர்கொள்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சுலபமானது இல்லை தான், ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா சாத்தியமாக கூடியது தான். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தயங்கி நிற்காதீங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மன உறுதியோடு முன்னேறி செல்லுங்க. உங்களோட வாழ்க்கையை உருவாக்குற கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் தான். உங்களுக்குள்ள தோன்ற எண்ணங்களால் உங்களை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்றத எப்போவுமே மறந்துடாதீங்க.